வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006லேருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த கண்ணு கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பஃபினஸ் மாரி இருக்கும். ஒரு நீர் கோர்த்த மாரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். நெறைய பேர் காலைல எந்திரிக்கும்போது இந்த மாரிலாம் பார்ப்பாங்க அவங்க கண்ணு கீழ. ஸோ இது வந்து எதனால வருது? இத ஹோமியோபதில எவ்வளோ நல்லா சரி பண்ண முடியும்? அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. யூசுவலா இந்த பஃபினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜ் ஆன லுக் இருக்கும். இப்போ காலைல எந்திரிக்கிறாங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஒரு 2, 3 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, கண்ணாடி பார்க்கும்போது சில பேருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு நீர் கோர்த்த மாதிரி ஒரு ஒரு தாட் இருக்கும். மிரர் பார்க்கும்போது. இது வந்து எதனால வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு என்ன தாட் வரும்னா, இது ஒண்ணு வந்து டயர்டா இருக்காங்களோ, இவங்க நல்லா தூங்கலையோ, அதனால அந்த மாதிரி இருக்கோ அப்படின்னு தோணும். அப்படி இல்லைன்னா ஏஜ் ஆன லுக் தெரியும். ஒரு 40 வயச தாண்டிட்டாங்க அப்படின்னா, பார்த்தாலே ஒரு 40 இயர்ஸ் அபோவ் மாரி இருக்காங்களே, இவங்களுக்கு ஏஜ் ஆன லுக் இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளேயே வரும். ஒரு 20 வயசு பிள்ளைங்களுக்கே இப்பல்லாம் வருது இந்த மாதிரி. சோ இத வந்து அந்த ஏஜ் லுக் இருக்கனால ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கு வந்து எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனா இது வந்து ஒரு சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன்லாம் கிடையாது. இந்த மாதிரி வந்ததுன்னா உடனே டாக்டர்ட்ட போணும், சரி பண்ணணும். இல்லாட்டி இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும். அந்த மாதிரிலாம் இதுல எதுவுமே கிடையாது. பட் ஆனா வந்து நம்மளோட ஹெல்த் கான்ஷியஸா நம்மளுக்கு ஏஜ் ஆன லுக் இருக்க மாதிரி இருக்கு, இல்ல டயர்டு ஃபீலிங் இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்தா நமக்கே ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் வரல அப்படின்றக்காக இது ஒரு காஸ்மெட்டிக் ரிலேட்டடா வந்து சில பேர் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கண்ணு கீழே வந்து நீர் கோர்க்கிற மாதிரி இருக்குது வந்து என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து கண்டிப்பா ஏஜ் தான். ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா, நம்ம கண்ணுக்கு சுத்தி உள்ள இந்த இடத்துல எல்லாம் மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல இருக்க ஃபேட் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த கொலாஜன்னு சொல்லுவோம். அந்த ஸ்கின் எலாஸ்டிசிட்டி கொடுக்கறது அந்த கொலாஜன். அதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ஏஜ் ஆகிறனால கம்மியாகிறனால கொஞ்சம் வந்து அந்த பேக்கிங் இருக்க மாதிரி, கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டஃபியா இருக்கிற மாதிரி, ஒரு நீர் இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஜெனட்டிக்கலாவே இருக்கும். ரொம்ப சின்ன வயசா தான் இருப்பாங்க. ஒரு 20 வயசு தான் இருக்கும் சில பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணு கீழ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பயங்கர தடிமனா ஒரு ஒரு லேயர் தொட்டு பார்த்தா ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ணு கீழ வந்து ஒரு வீக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஜெனட்டிக்ல இப்ப அப்பா, அம்மாக்கு இருக்கு. அவங்களுக்கும் சின்ன வயசுல இருக்கும்போதே இந்த மாதிரி இருந்திருக்கலாம். சீக்கிரம் வந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 40 வயசுல வரனால, இந்த குழந்தைங்களுக்கு சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால வந்து ஒரு ஒரு 20 வயசுலயே வரலாம். ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம நிறைய வந்து கரெக்டான டைம்க்கு ஒரு 8 மணி நேரம் தூக்கம் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து அடுக்கடுக்கா நம்ம வந்து வேலையை வந்து நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சுத்தமா தூக்கம் இல்லாம இருக்கோம் அப்படின்னாலும், அந்த ஸ்ட்ரெஸ்னாலயுமே நமக்கு இந்த மாதிரி உடம்புல வந்து வாட்டர் ரிட்டென்ஷன் ஜாஸ்தியாகி நமக்கு வந்து அந்த பேக் ஸ்வெல்லிங் மாதிரி நம்ம கண்ணு கீழ வந்து வரலாம். அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி. அலர்ஜி தொந்தரவுனால நம்மளுக்கு ஏதாவது வந்து டஸ்ட் அலர்ஜி ஆகுது. நம்ம பூனை முடி, இந்த நம்ம வளர்க்குற பெட்ஸோட முடியில இருந்து வர்ற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு அலர்ஜி ஆகுது. பூல வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் அலர்ஜி ஆகுது. ஸ்மெல்லு, ஏதோ ஒரு குளிர்ந்த காத்து, கோல்டா நம்ம சாப்பிடுறது ஏதோ ஒண்ணு அலர்ஜி ஆகுறதுனால சில பேருக்கு வந்து கண்ணெல்லாம் போட்டு கசக்கிடுவாங்க. பயங்கர எரிச்சல் இருக்கும் அவங்களுக்கு கண்ணுல. பயங்கர அரிப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய போட்டு அரிச்சிட்டாங்கனாலும் அந்த இடத்துல சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்வெல்லிங் இருக்க மாதிரி 2 கண்ணும் செவந்து போய் ஸ்வெல்லிங் இருக்கிற மாதிரியும் சில பேருக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அந்த ஸ்வெல்லிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அங்க இருக்க பிளட் வெசல்ஸ் வந்து கொஞ்சம் டைலேட் ஆயிடும். ஸோ டைலேட் ஆகுறதுனால அந்த இடத்துல நிறைய நீர் கோர்க்குது. சில பேருக்கு வந்து அரிப்பும் அந்த எரிச்சலும் உங்களுக்கு வந்து இச்சிங்குமே சில பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு வந்து வெறும் அந்த அந்த தடிப்பு மட்டும் இருக்கும். ரொம்ப ரேரா வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து லைட்டா வந்து ஒரு இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ரேரா வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. மறுபடியும் கண்ணாடி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அது வந்து தெரியும். முக்கியமா ப்ரிடாமினென்ட்டா வந்து காலைல எந்திரிச்ச உடனே இருக்கு. எதனாலனா நம்ம நைட் தூங்கும் போது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கனால நம்மளோட நீர் வந்து கொஞ்சம் நிறைய வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு ஸ்டாக்னண்டா நம்ம படுத்திருக்கிறனால ஏஜ் ரிலேட்டடா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல நீர் கோர்க்க ஆரம்பிக்கும் கண்ணுக்கு கீழ. இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு கார்டியாக் இஷ்யூனாலயும் நமக்கு இந்த மாதிரி வரலாம். ஏதாவது நம்ம ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. அந்த நம்மளுக்குள்ள நீர் வந்து நல்லா வந்து யூரின்ல போல, பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுமாதிரி கிட்னி ரிலேட்டட் இஷ்யூ, ரொம்ப கிட்னில வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது வந்து ஃபில்ட்ரேஷன்ல சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு கிட்னில அப்படின்னாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இதை தவிர்த்து மைல்டா நார்மலா இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அலர்ஜி, ஸ்ட்ரெஸ், ஏஜ், என்விரான்மெண்டல், கிளைமேட் இதெல்லாமே ஒரு ரீசனா இருக்கும். நம்ம வந்து சில பேர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா வந்து ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, லிக்கர் ட்ரிங்கிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து சால்ட் வந்து ஜாஸ்தியா சாப்பிடுவாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் சால்ட் நம்ம ஜாஸ்தியா சாப்பிடும் போதும் நம்ம உடம்புல வந்து நீர் வந்து ஜாஸ்தியா தங்க ஆரம்பிக்கிறதுனால இந்த ஸ்வெல்லிங்ஸ் வந்து நம்ம கண்ணு கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியா கண்ணுக்கு கீழே முக்கியமா கண்ணை சுத்தி வந்து ஃபுல்லா வந்து ஒரு வீக்கம் இருக்குன்னா ஒண்ணு வந்து அலர்ஜியா இருக்கலாம், இல்லாட்டி கார்டியாக் ப்ராப்ளமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளமும் இருக்கலாம். ஸோ இந்த அலர்ஜியா நீங்க இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து கார்டியாக் ரிலேட்டடா, கிட்னி ரிலேட்டடா டெஸ்ட், பிளட் டெஸ்ட், கார்டியாக் ப்ரொஃபைல், உங்களுக்கு ரீனல் ப்ரொஃபைல், ரீனல் கிட்னி
ரிலேட்டட் பிளட் டெஸ்ட் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இல்ல அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தான். இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பஃபினஸை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒரு கோல்டு கம்ப்ரஸர், அதாவது ஐஸ் மாதிரி கொஞ்சம் கோல்டா வந்து இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு மசாஜ் கொடுக்கலாம். ஸோ சுத்தி வந்து அந்த மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த லிம்ஃப் ட்ரைனேஜ்னு சொல்லுவோம். லிம்ஃப்னு ஒரு சுரப்பி இருக்கு நம்ம உடம்புல. அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகுறதுனால இந்த ஸ்வெல்லிங்ஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாகும். நல்லா ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணலாம், ரெகுலரா வாக்கிங் போகலாம். வாக்கிங் போகும்போது நம்ம சர்க்குலேஷன் நல்லா கூடுறதுனால இந்த ஸ்வெல்லிங்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும். ஏஜ் ரிலேட்டட் அப்படின்னு நினைச்சோம்னா ரெட்டினால் க்ரீம்ஸ், அதே மாதிரி கஃபைன், அதாவது காஃபில உள்ள ஒரு கெஃபைன்ன்ற அதில் உள்ள க்ரீம்ஸ், இந்த மாதிரி இன்கிரியன்ட் உள்ள க்ரீம்ஸை வந்து நம்ம தடவும் போது இந்த எலாஸ்டிசிட்டி நம்ம கொஞ்சம் வந்து ரொம்ப கலராம இன்னும் கொஞ்சம் ரீகெயின் பண்றதுக்கு, அந்த ஏஜை நம்ம ப்ரொலாங் பண்றதுக்கு நல்லா யூஸா இருக்கும். இன்னும் நல்லா தூங்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெஸ்ட் வந்து ஒரு 8 மணி நேரம் இருந்ததுன்னா இந்த வீக்கத்தை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதே மாதிரி நீர் கோர்க்குதுன்னா கொஞ்சம் ஹைட்டா வந்து பில்லோ வச்சு படுக்கும் போதும் இந்த நீர் வந்து நமக்கு வந்து கோர்க்கிறது நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணியும் குடிக்கணும். தண்ணி குடிக்க அது உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்ரேட் ஆகிறனாலே நல்ல யூரின் போயிடும். ஸோ கெட்ட நீர்லாம் வெளியில போறனாலையும் நமக்கு வந்து கண்ணு வந்து உங்களுக்கு கீழே உள்ள அந்த பஃபினஸ் வந்து நம்ம கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹோமியோபதியில இதுக்கு நிறைய மருந்து இருக்கு. முக்கியமா வந்து எப்பஸ் மெலிஃபிகா, நாட்ரமர், கேலிபாஸ், இந்த மாதிரி நிறைய மருந்து இருக்கு. இதுல எந்த மருந்து உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது, எது பெர்ஃபெக்டா இருக்குன்றத பார்த்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த அன்ட்ரை பஃபினஸ் பத்தி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.